அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டெய்லர் பிரியா பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் இலவச தையல் பயிற்சி வகுப்போட 2வது வகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸ் தான் 2வது கிளாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நான் இலவசமாக டெய்லரிங் கிளாஸ் இப்போ ஆன்லைனில் யூடியூப் மூலமாக எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தையல் சுத்தமாக தெரியாது அப்படின்னா கூட ஒரு வீட்டில் ஒரு தையல் மிஷின் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் கிளாஸுக்கு கூட போகணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக நீங்கள் டெய்லரிங் கற்றுக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே தையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளாஸில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. மேலே ஐகான்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷின் பராமரிப்பு எப்படி பண்ணணும், மிஷினில் பெடல் போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாக் F4 தையல் மிஷினுங்க. இது நான் வாங்கும் பொழுது 20,000 ரூபா, 19,500 ரூபா அந்த மாதிரி வந்தது. 20,000 ரூபாய்க்குள்ளே வந்தது. நான் வாங்கி 3 வருஷத்துக்கு மேலாகுது. ஃபஸ்ட்டு நான் பெடல் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 23,000லேருந்து 24,000 ரூபாய்க்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மிஷின்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலில் போட்டு 2 கால், இப்போ பெடல் மிஷினாக இருந்தால் 2 கால்லையும் ப்ரெஸ் பண்ணணும். இது அப்படி இல்லை, ஒரு கால் மட்டும் நம்ம வச்சு அதுவும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா போதும். நம்ம பவரில் போட்டு, அதாவது கரண்டில் போட்டு இது பண்ணுறனால ரொம்பவுமே சூப்பராக உங்களுக்கு தையல் விழுகும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இது ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கரண்ட் இல்லாதப்ப யூஸ் பண்ண முடியாது, கரண்ட் இருக்கும் பொழுது தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் தையல் நீங்கள் பெடல் மிஷின் நார்மல் மிஷினில் போடுறதை விட இதில் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். தையல் இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா, பெடல் மிஷினில் நீங்கள் நிறைய இருக்குது. பெடல் மிஷின் பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இது அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷின் நீங்கள் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா இது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெடல் மிஷின் வாங்குங்க. ஆனால் பவர் மிஷின் நீங்கள் தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்காதீங்க. நீங்கள் பவர் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் புது மிஷினாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பழைய மிஷினில் என்ன போயிருக்கு, என்ன ப்ராப்ளம்னால உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி அதில் ஏதாவது டேமேஜ் ஆகுது, ஏதாவது ரிப்பேர் ஆகுதுன்னா அது உங்களுக்கு செலவு அதிகமாக வரும். ஆனால் இதே நீங்கள் புதுசு வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு செலவே வராது, ரொம்ப வருடத்துக்கு அது பாட்டுக்கு கிடக்கும். ஓகே, இப்போ நம்ம நான் வச்சுருக்க இந்த ஜாக் F4 மிஷினை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிற முதல்ல நான் பார்த்துக்கிறேன். பராமரிப்பு பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். இதுதாங்க என்னுடைய ஜாக் F4 மிஷினுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் போட்டிருக்கு, இங்கே F4 போட்டிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் மிஷினு. இப்போ இதுதான் தையல் மிஷின். இங்கே 2 பாபின் இருக்குது. இங்கே நம்ம ரெண்டு இடத்துல நம்ம நூல் போட்டு வச்சுக்கலாம். இதில் நான் பாபின் கேஸ் நிறைய போட்டு வச்சுருக்கேன். இதில் நூல் இருக்கிற பாபின் கேஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் நூல் இல்லாத எம்டி பாபின் கேஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே இந்த பெரிய நூல் கண்டை நான் வச்சுக்குவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம இதிலிருந்து மேலே இந்த ஓட்டை வழியாக விட்டு யூஸ் பண்ணணும். நூல் எப்படி கோர்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததையும் நம்ம பழக வேண்டியது பார்த்திங்கன்னா, பெடல் போட்டு தான் பழகணும். பெடல் போட்டு பழகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் மேலே தூக்கி விட்டுக்கணும். இதுதான் குதிரையை மேலே தூக்கிறக்கும் கீழே இறக்கிறக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை மேலே தூக்குனிங்கன்னா குதிரை மேலே போகுது பாருங்கள். இப்போ இதை இப்படி மேலே தூக்கி விட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் பெடலிங் போட்டு பழகிறீங்க அப்படின்னா ஊசி வேண்டாம், ஊசியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பெடல் மிஷின் யூஸ் பண்ணும் பொழுது இதை நம்ம சுற்றி விடுவோம். சுற்றி விட்டுட்டு தான் பெடல் பண்ணுவோம். ஆனால் பேக் சைடில் சுற்றக்கூடாது, ஃப்ரண்ட் சைடில் சுற்றி விடுவோம். ஆனால் நீங்கள் பவர் மிஷினில் இதை சுற்றியெல்லாம் விட வேண்டிய தேவையே இருக்காது. மேலே ஃபஸ்ட்டு அந்த ப்ளக்கை மாட்டிட்டு ப்ளக்குக்கு உண்டான சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா இது மிஷினில் இருக்கிற சுவிட்சு, இதையும் ஆன் பண்ணிக்கணும். இதில் ஆன் பண்ண உடனே இங்கே லைட் எரியும். நீங்கள் லைட் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைட் எரியும். இது வேண்டாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த சுவிட்ச், இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பெடலு கீழே வந்து மேலே தூக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஊசி இல்லாத வரைக்கும் நல்லது. நான் வந்து ஊசி இப்போ கலட்டல. நீங்கள் இப்போ பெடல் போட்டு பழகும் பொழுது இந்த ஊசியை கலட்டிக்கோங்க. இனி கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெடல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இது இருக்குது பெடல். இதுவே நீங்கள் பெடல் மிஷினிங் அப்படின்னா ரெண்டு காலை யூஸ் பண்ணி அமுக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு கால் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தையல் விழ ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். தைக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து ரொம்ப லைட்டாக அமுக்கி பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். அது லைட்டாக அப்படியே மேலே மேலே போய் வந்துட்டுருக்கு. இதே ரொம்ப அமுக்குறீங்க, ரொம்ப அமுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா மிஷின் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் பவர் மிஷினில் இந்த மாதிரி பெடல் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பவர் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா பெடல் போட்டு பழகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் பெடலிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபஸ்ட் எடுத்து பெடல் போட்டு பழகணும். இப்போ பெடலிங் மிஷினில் நீங்கள் எப்படி போடணும் தான் நான் சொல்கிறேன். பெடல் மிஷின் வந்து இப்போ எங்கிட்ட இல்லை. இந்த மாதிரி பவர் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெடல் வந்து போட்டு பழகணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது ஆயில் விடுறது. நம்ம பெடல் மிஷினாக இருந்தால் அங்கங்கே மேலே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கங்கே வந்து ஆயில் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பவர் மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலையெல்லாம் எங்கேயுமே ஆயில் விட வேண்டியதில்லை. நான் இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் பண்ணிருந்து இங்கே லைட் எரியும். இப்போ ஆஃப் பண்ணிருந்து இந்த லைட் சித்த நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்னு வந்துடுச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறமா இதை நம்ம எப்படியே மேலே தூக்கி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், மறுபடியும் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம சாய்ப்போம் இல்லைங்க, அப்போ வந்து இதில் பேலன்ஸ் பண்ணி நிற்கும். அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை நான் மேலே தூக்கி சாய்க்க போகிறேன். ஒரு கையில் என்னால் தூக்க முடியாது, அதனால் நான் 2 கை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிஷினை சாய்ச்சி வச்சுட்டேன். அந்த கீழே இருந்துச்சு பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் தான் நான் சாய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணும். இது வழியாக தான் மேலே ஆயில் வந்து போகும். இந்த ஆயில் ஏதாவது இந்த மாதிரி நூலெல்லாம் இருந்துச்சுன்னா இதில் வந்து கீழே நின்றுக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கிற நூல், இந்த பாபின் கேஸ்லேருந்து நூல் விழுகும் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் இருக்கும், இதில் சேகரிக்கும். இங்கே வந்து நம்ம ஆயில் ஊற்றி வைக்கணும். இப்போ வந்து லோவுக்கு லைட்டாக கீழே போயிடுச்சு. ஆனால் லோவுக்கும் ஹைட்டுக்கும் இங்கே லோ இருக்குது பாருங்கள், லோவுக்கும் ஹைக்கும் மீடியமாக நம்ம அதுக்கு இடப்பட்ட இதில் நம்ம ஆயில் நிற்கிற மாதிரி இன்னும் ஊற்றி வைக்கணும். இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து 4 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம சேஞ்ச் பண்ணணும். இனி வந்து நான் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க போகிறேன். அதனால் இன்னும் நான் க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். அதே மாதிரி இந்த ஆயில் எப்படி மாற்றணும் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டணும் வீடியோவில். அதனால் இந்த ஆயிலும் நான் இன்னும் மாற்றாமல் இருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தொடதட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இங்கே இருக்குது. இந்த தொடதட்டிங்கிறது என்னென்னா நம்ம எப்பவுமே கையை நம்ம மேலே வந்து அந்த குதிரையை மேலே கை வச்சு தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. கால் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த குதிரை வந்து இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணும்பொழுது இது மேலே வருதா, இது இப்படி மேலே வரும் பொழுது இப்போ மிஷினில் இருக்கிற குதிரை வந்து மேலே தூக்கிக்கும். இதுக்கு பேர் தான் குதிரை, இது வந்து மேலே தூக்கிக்கும். இப்படி நம்ம கால்லையே கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கிக்கலாம். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆயில் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நான் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா நம்ம எங்கேயுமே ஆயில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம பாபின் கேஸ் மாட்டுறோம் இல்லைங்களா, பாபின் கேஸ் மாற்ற இடம் இங்கே மட்டும் நம்ம ரெகுலராக டெய்லியுமே ஆயில் விடணும். ஒரு சிலர் நான் பவர் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் நூல் கட் ஆகிட்டே இருக்குதும்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ரெகுலராக நூல் விட்டு இதை வந்து இப்படி சுற்றி விட்டுருங்க. இந்த இடத்துல இப்படி சுற்றி விட்டுறணும். ஆயில் விட்டு இதில் சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அங்கே இந்த இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஆயில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இந்த இது ஃபுல்லாக அப்போ உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். டெய்லியுமே நைட் ஆயில் விட்டுட்டு படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அது நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணி கொடுக்கும்.
இப்போ நான் அதை நிமித்திக்க போகிறேன். வச்சிருந்ததை நிமித்திட்டோம். இதில் எதுக்குமே நம்ம சாய்க்கும் பொழுதும் சரி நிமிர்த்தும் பொழுதும் சரி ஒயரெல்லாம் எதுவுமே கழட்டி மாட்டணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ்டாக இதுக்குள்ளே மோட்டார் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நான் பவர் மிஷினை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பவர் மிஷினில் வந்து நம்ம பெடலிங் வந்து எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கேயுமே நம்ம ஆயில் விட வேண்டியதில்லை. கீழே மட்டும் நம்ம அந்த ஹைக்கும் லோக்கும் இடையில ஆயில் இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கணும். அதே மாதிரி பாபின் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல டெய்லியுமே அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம டெய்லியுமே ஆயில் வந்து நம்ம கண்டினியூஸாக விட்டுட்டு இருக்கணும். அதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பவர் மிஷினுக்கு வந்து நம்ம இதுலேயே பவர் மிஷின்லேயே நூல் சுற்றுறக்கு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம எப்படி நூல் சுற்றணுங்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போட போகிறேன். அதுக்கப்புறமா இந்த நூலை வந்து நம்ம எப்படி சுற்றின நூலை நம்ம கீழே பாபினில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அதே மாதிரி மேலிருந்து நம்ம நூலை எப்படி கொண்டு வந்து கீழே வந்து நம்ம ஒவ்வொன்றிலேயே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தொழில் பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.